வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: தமிழகத்தில் தென் மாவட்ட நிலப்பரப்பில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி உள்ள நீராவி காற்று சோமாலியா சென்று மீண்டும் அரபிக்கடலில் கிழக்கு நோக்கி பயணித்து குமரிக்கடல் வழியாக மன்னார் வளைகுடாவில் நுழைந்து இலங்கையில் வெப்ப நீராவி காற்று கிடைக்கிறது. இதன் காரணமாக இலங்கையில் வருகிற நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் 26ஆம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை கடலில் மட்டுமே மழை கிடைத்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் காலை 10 மணிக்கு பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் மட்டக்களப்பு, அம்பாறை, தம்புள்ளை இந்த இடங்களில் மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழையாக, பெரும்பாலான இடங்களில் இன்று மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தலைமன்னார், தம்புள்ளை, சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்தினபுரி, பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோட்டை, காலி, அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை, ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழை. மேலும் பனாமா, அம்பாறை இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று இலங்கையை பொறுத்தவரை லேசான மிதமான மழையாகவும், கிழக்கு மாகாணங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றை விட நாளை ஏப்ரல் 27ஆம் தேதி மழைப்பொழிவு சற்று அதிகரித்தே காணப்படும். பெரும்பாலும் கிழக்குள்ள மாகாணங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் நாளை பனாமா, அம்மந்தோட்டை கிழக்கு பகுதி, மேலும் பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களுக்கும், தம்புள்ளை, கண்டி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வடக்கு பகுதியை பொறுத்தவரை வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாகாணங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும், மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும், கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம், கோட்டை, ஹாலி, மேலும் அம்மந்தோட்டை மேற்கு பகுதி, ரத்தினபுரி இந்த இடங்களுக்கெல்லாம், கண்டி மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஏப்ரல் 27ஆம் தேதியை பொறுத்தவரை மேலும் மாத்தளை, நுவரேலியா இந்த இடங்களுக்கும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 28ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை, மேலும் தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களுக்கும் மேற்கு பகுதியும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்தினபுரி, பதுளை, பனாமா, அம்மந்தோட்டை, ஹாலி, கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியும் அம்பாறை, மட்டக்களப்பு, நுவரேலியா, மாத்தளை இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை மறுநாள் ஏப்ரல் 28ஆம் தேதியை பொறுத்தவரை ஏப்ரல் 29, 30, 1, 2 தேதிகள் படிப்படியாக மழை அங்கங்கே இலங்கையில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் மே மாதம் 3ஆம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. முதலில் வடக்குள்ள மாகாணங்களுக்கு அங்கங்கே லேசான மிதமான மழையாக குறைய வாய்ப்புள்ளது. தெற்கு மாகாணங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 3ஆம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் 4, 5, 6 தேதியில் படிப்படியாக இலங்கையில் மழையின் தீவிரம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கங்கே லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்புள்ளது. அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் மழையின் தீவிரம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாதம்
2ஆம் தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் படிப்படியாக மழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இலங்கையில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலும் தலைமன்னார், புத்தளம், யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கு மட்டுமே காற்றின் வேகம் மாலை நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மழை பெய்யும் பொழுது உள் மாகாணங்களுக்கும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மேலும் தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை பனாமா, அம்பந்தோட்டை, அம்பாறை இந்த இடங்களுக்கும் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மன்னார் வளைகுடாவில் வரும் நாட்கள் மாலை இரவு நேரங்களில் சற்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மாலை இரவு நேரங்களில் இலங்கையில் திரிகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு லேசான காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது வட மாகாணங்களை பொறுத்தவரை வருகிற நாட்களில். தெற்கு மாகாணங்களுக்கும் பெரும்பாலும் அம்பந்தோட்டை, பனாமா, அம்பாறை இந்த இடங்களுக்கும் காற்றின் வேகம் மாலை இரவு நேரங்களில் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மன்னார் வளைகுடாவில் வருகிற நாட்களில் மாலை நேரங்களில் சற்று காற்றின் வேகம் அச்சுறுத்தும் வகையில் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வங்கக்கடலை பொறுத்தவரை வடக்கு பகுதி, அதாவது யாழ்ப்பாணம், திரிகோணமலை வடக்கு பகுதி உள்ள இடங்களுக்கு மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் வங்கக்கடலை பொறுத்தவரை. ஆனால் உள்பகுதியில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்தமான் சுற்றியுள்ள இடங்களை பொறுத்தவரை மத்திய வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு எதுவும் இல்லை. இதன் காரணமாக வங்கக்கடலில் காற்றின் வேகம் சற்று குறைந்தாலும் இலங்கை சுற்றியுள்ள நிலப்பரப்பை ஒட்டியே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.